ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற செடக்ஷன் ரோஸ் வெரைட்டி தாங்க. இந்த ரோஜா செடிகளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த செடக்ஷன் ரோஸ். கலர் கலராக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி இந்த ரெட் கலர் வெரைட்டி. இது வெல்வெட் மாதிரியே கலர் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பூ எதுனா இந்த செடக்ஷன் ரோஸ் வாங்கி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம நர்சரி கார்டன்லேருந்து ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு ஒரு பூ பூத்ததுனாலே நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தோன்னா அவ்வளோதான், அந்த பூக்கு அப்புறமா மறுபூ பூக்கவே மாட்டாங்குது. அதுக்கு என்னென்னா இவங்க நீயா நானான்னு பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பராமரிப்பு தேவைப்படும். ரோஜா செடிகள் நிறையா வாங்கிட்டு வந்து எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பார்த்திங்களா, என் வீட்டு அந்த மாடியில் இருக்குது பார்த்திங்களா, அந்த 20 லிட்டர் கேனில் தான் நம்ம வச்சுருக்குறோம் ரோஜா செடிகள்லாம். அதில் பாருங்கள் குச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு உரம் போட்டோம். என்ன உரம்னா டிஏபி. இந்த டிஏபி 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டாலே போதும். நமக்கு பூக்கள் பெருசாகவும் நிறையவும் பூக்கள் பூக்கும், நிறைய கிளைகளும் வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மட்டை இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இலைகள்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா அதிலேருந்து துளிர் வரும். அந்த துளிர்லேருந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். நீங்களும் அது போல் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.